பிளட்டி சீனியர் சிட்டிசன். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அப்படியா? ஆமா, உன்னை இந்த ஆள் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். மறுபடியும் அப்படியான்னு கேட்காத. இந்த ஆள் வயசு பையன் இல்ல, வயசான பையன். 2K மாதிரி நடிக்கிறேன்னு 90s நடிச்சு மாட்டிக்கிட்டான். ஏண்டா வயசுல கொஞ்சம் பெரியவங்கள தானே கட்டி வைப்பாங்க. அட முட்டாள் அக்கா, அவன் உன்னை விட 13 வயசு பெரியவன். இல்ல ஏங்க என்ன ஏமாத்துனீங்களா? உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சு. இப்ப என்னடா பண்ணுவ சொல்லு. உன்னை தண்டா கேட்கிறேன். ஏன் எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்த? பதில் சொல்லு. பதில் சொல்றான் அங்கிள். இல்லூஷன். இதே மாதிரி அவனை எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்டு அவனை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புறேன். ஓ, இது அவன் வீடோ? பரவாயில்ல, எங்க அக்காவை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். வெளியே என்னமோ ஓயம் சத்தம் கேட்குது. இந்த வரேன். எவன்டா கத்துனது? இது வேறையா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வீடு நல்லா நீட்டா அழகா இருக்குல்ல? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இவரு? கியூட்டா இருக்காரு. தேங்க்ஸ். நீங்க இல்ல, பின்னாடி இருக்காரு அவரு. அவன் என் தம்பி சின்சான். ஹாய். ஏங்க யாருங்க இவ? ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டு போறா. அடியே இந்த அரி இங்க பாரு. என் மாமனுக்கு தெரியாம தானே வந்த. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த ஆளு உன்னை நிஜமாலே ஆம்பளையா மாத்திடுவாடி. ஹாய் அங்கிள். ஹாய். அந்த ஆளுக்கே பேசுறானே. ஆமா, இங்க எத்தனை ரூம் இருக்கு? ரூம் ஒரு எப்படியும் நிறைய ரூம் இருக்கும். ஓகே அங்கிள், பார்க்கலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னடா ஆவாடு? கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தான் தங்க போறேன். ஆமா, சத்தம் தானே. ஆளாளுக்கு தங்கிட்டு போங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? அவ பாட்டுக்கு வந்தா மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சா பேக் எடுத்துட்டு மேல போயினேங்கிறா. யோ, சும்மா சும்மா கேள்வி கேட்காம நடக்கதை மட்டும் வேடிக்கை பாரு. அவ இப்பதான் பொரிய கிளப்பிருக்கா. இதுக்கப்புறம் காட்டு தீயா எரிய ஆரம்பிக்கும். சரியா தெரியல, கிட்ட வந்து காட்டு. இந்த கண்ணும் தெரியாதா? ஏங்க என்னங்க இது? அதுவும் தம்பிடி. என்னங்க சொல்றீங்க? அக்கா, உனக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யோ மாமா. ஹேய் அக்கா, போடா. ஹேய் எவ்ரிபடி. ப்ரோ, நான் சுடாயிட்டேன் ப்ரோ. வெளியே ஐஸ் விக்குது ப்ரோ, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சின்ன கூட்டுரு. ஐஸ் தீந்துற போது வா. ஒருவேளை நம்ம ப்ரோன் சொன்னதால இருக்குமோ? நீ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு யோசிக்காத. அதுதான். அப்படியா? ஒழுங்கா சாரி கேட்டு சமாதானப்படுத்துற வழியை பாரு. இல்லனா புதுசா வந்த கொத்திட்டு போயிருவா. சூய்.